ஓம் ஸ்ரீ மகா கணபதே நமக. ஓம் ஸ்ரீ சரவண பவனே நமக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அறிவில் சிறந்த சான்றோர் பெருமக்களே, என்றும் ஆனந்தம் ஆரூர் கலாவின் ஷாடோஸ் இணையத்தின் மூலமாக உங்களுடன் ஆன்மீக பயணத்தில் இணைவோம். இன்றைய சிந்தனையாக வாழ்வின் நோக்கம் இன்பமாக வாழ்தல் என்ற தலைப்பிலே சிந்திக்கின்றோம். எல்லா உயிர்களும் வாழ நினைக்கின்றன. ஆனால் மனிதன் இன்பமாக வாழ வேண்டும் என்று தான் இங்கே வந்திருக்கின்றோம். ஆனால் முரண்பாடாக செயல்களை செய்து துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய இன்பம் தடைபடுகிறது. இதிலிருந்து விடுபட வாழ்க்கை வாழும் நோக்கமாக அறிவது ஞான மார்க்கமாகும். ஞானம் தேவை நமக்கு. அப்போ ஒரு பொறுப்பு இயல்பாக மலர வேண்டும். நம்ம தவறுகள் செய்து துன்பத்தில் மாட்டிக்கொள்கின்றோம். அதை நாம் உணர வேண்டும். தவறுகள் செய்வதால் துன்பம் ஏற்படுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். அப்போ சூழ்நிலையாலும் பழக்க வழக்கத்தினாலும் தவறுகள் செய்கிறோம். அதை நாம் தவறு என்றும் தெரிந்து கொள்வதும் இல்லை. அது புரியாமலே நம்ம என்ன செய்கிறோம், இந்த பிறவியின் நோக்கத்தை மறந்துட்டு தீய குணங்களாலும் பஞ்சமகா பாதகங்களும் இங்கே பெருகிக்கொண்டே இருக்கின்றன. அப்போ இறைவனை மறந்து விடுகின்றோம். இதற்கு நமக்கு மனப்பயிற்சி என்ற அகதவம், அகத்தாய்வு என்ற பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என்று மகரிஷி கூறுகின்றார். தவறு இழைப்பதும் மனம்தான், தவறு என்று தீர்மானிப்பதும் மனம்தான், தவறு செய்யாமல் வாழ வேண்டும் என்று நினைப்பதும் மனம்தான், மனதை தாழ்த்தி கொள்வதும் உயர்த்தி கொள்வதும் மனம்தான். மனம் உயிரில் ஒடுங்கி இறைநிலை உணர்தல் வேண்டும். அப்போ மனம் என்றால் என்ன, மனிதன் என்றால் என்ன என்ற கேள்விக்கு, இப்போ உடல் இருக்கு, உயிர் இருக்கு. அந்த உடலுக்குள்ள உயிர் இருந்தால் மனிதன். அந்த உயிர் உடலுக்குள்ளே இல்லைன்னா அதுக்கு ஒரு வேறு பெயர் ஒன்று வைத்து விடுகின்றோம். அப்போ உடலும் உயிரும் சேர்ந்து இருக்கும்போது தான் மனம் நமக்கு வருகின்றது. அதுதான் நமக்கு குணமாகவும் இருக்கின்றது. அதுதான் பர்சனாலிட்டி என்று சொல்வோம். மனதின் தன்மை, மனிதனின் தன்மை, அதுவே மனிதனின் மாண்பாகும். அப்போ உயர்வு தாழ்வு மனிதனின் தன்மையை பொறுத்தது தான். ஒருவன் உயர்வாக வாழ்வதும் தாழ்வாக வாழ்வதும் மனிதனுடைய எண்ணங்களாலும் காரணமாகின்றது. புத்தர் 4 வகையான கருத்துக்களை நமக்கு முன்வைக்கின்றார். இருளில் உள்ளவர்கள் இருளுக்கு செல்பவர்கள் என்று கூறுகிறார். அதை இருளில் உள்ளவர்கள் என்றால் அதாவது திருடனாகவோ கொலையாளியாகவோ கடத்தல் செய்பவர்களோ அல்லது சமுதாயத்திற்கு எதிராக செயல்புரிபவர்களோ இருந்தால் அவர்கள் என்ன செய்யணும், தன்னுடைய தொழிலை விட்டுட்டு நல்ல வழிக்கு வரணும். ஆனால் அதை என்ன செய்கிறாங்க, அதை ஒரு தொழிலாகவே எடுத்து செய்வது தான் இருளில் உள்ளவர்கள் இருளுக்கு செல்பவர்கள் என்கிறார் புத்தர் பகவான். அப்போ இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு செல்பவர்கள் என்று சொல்லும் பொழுது திருடனாகவோ கொலையாளியாகவோ இருந்து திருந்தி வாழ நினைப்பவர்கள் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வருபவர்கள். வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்திற்கு செல்பவர்கள் என்ற தலைப்பிலே பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல குடும்பத்திலே ஒரு அற வாழ்க்கை செய்யக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்திலே இருந்து வந்த மனிதர்கள் மேலும் சமுதாயத்திற்கு தொண்டு செய்தே வாழ நினைப்பவர்கள் வெளிச்சத்திலிருந்து வெளிச்சத்திற்கு வருபவர்கள் என்கின்றார். வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு செல்பவர் யார் என்றால், நல்ல குடும்பத்திலே பிறந்து நல்ல பிள்ளையாக வளர்ந்தும் சூழ்நிலையாலும் நண்பர்களாலும் தன் தீய பழக்க வழக்கங்களாலும் தன்னையே
என்ன செய்து கொள்கிறார்கள்? தவறான செயலுக்கு செயல்பட வைத்து, தன் வாழ்க்கையை தானும் இழந்து, தன் குடும்பத்தார்களும் கஷ்டப்படுவதை நாம் பார்க்கும் பொழுது, அது நல்ல குடும்பத்திலிருந்து வந்தவர்கள், நான் அதற்கு வெளிச்சத்திலிருந்து இருளுக்கு வந்தவர் என்று வள்ளுவர் பிரித்து நமக்கு எடுத்துக் கூறுகிறார். இப்ப மனதை உயர்த்தி, தூய்மை செய்து கொண்டு, வலுப்படுத்தி, நெருப்படுத்தி நம்ம வாழும் மனிதர்கள் உயர்வு பெறுகிறார்கள். மனதை அடக்க நினைத்தால் அலையும். அது நிற்குமா? ஓடிட்டே இருக்கும். நம்ம ஒரு இடத்துல தான் உட்காந்துருப்போம். மனசு சுற்றி வந்துடும். எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடும். மனம் நினைக்கும் போதே எல்லா இடத்துக்கும் சென்று அது அதிகமாக ஓடும். அப்போ தான் நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும்னு உட்காருவோம். அப்போ அதுதான் என்ன பண்ணுவோம்? வேகமாக ஓடும். அங்கே அந்த மனதை நம்ம அறிய நினைத்தால் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணணும்? உள்ளர 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 போய் 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 மனதை நம்ம அறிய நினைக்கும் போது தான் அது அடங்கும். அப்போ மனம் என்பது ஒரு விளைநிலம். நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்ற விதையை நாம் விதைத்து விட்டோம் என்றால், அது அந்த விதையே இன்பமாக நாம் வாழ்வதற்கு துணையாக இருக்கும் என்று கூறி, நமது வாழ்வினுடைய நோக்கமே இன்பமாக வாழுதல் என்று கூறி நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.